ஹாய் க்ளோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ டின்னர் முடிச்சிருப்பீங்க. டைமிங் வந்து 8 o'clock ஆகுது டைமிங்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒன்று நடந்தது. ஸோ நான் ஸ்கூட்டியில் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். பசங்க ஒரு 4-5 பசங்க வந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ 10th பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ வந்து லிஃப்ட்டு கேட்டாங்களா, லிஃப்ட்டு கொடுத்தேனா. ஸோ அவங்கள்ட்ட எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டேன். இன்றைக்கி கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ ஒன் வேர்டு எப்படி ஈஸியாக வந்ததுன்னு சொல்லி கேட்டேன். ஒன் வேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னாங்க பசங்க. ஸோ எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து என்ன நினைப்பீங்க, கோச்சிங் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இப்போலாம் ரொம்பவே அப்டேட் ஆகிருக்குது. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நல்லாவே வந்து கோச்சிங் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது எங்கள் சைடு உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ கலெக்டர் வந்து விசிட் வந்துட்டு அடிக்கடி வந்து சிஓடிஓலாம் வந்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்துட்டு 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே பசங்களை ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படியே மைண்ட் செட்டை கொண்டு வந்து நல்லாவே கோச்சிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ மைண்ட் செட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மெமரபிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ பசங்கள்கிட்ட நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு நீங்களே வந்துட்டு பேசுங்க. பசங்களுக்கு ஒரு 1/2 வந்து டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண விடுங்க. ஐ மீன் வெளியில் ஒரு விளையாடுறதுக்கோ இல்லை மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு எது அவங்களுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்துட்டு கொடுங்க. அப்போனா தான் அந்த பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல், சரி ஓகே நாளைக்கு இதை தான் பண்ண போகிறேன், இப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மைண்டு வந்துட்டு பிளான் வந்துட்டு நல்லா வரும். மைண்டில் வந்துட்டு நல்லா வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் பசங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைமிங் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு இருக்க விடுங்க. ஓகேங்களா? வந்து ஒரு 1/2 போதும். அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்துட்டு உட்கார ட்ரை பண்ணலாம் வந்துட்டு ஸ்டடிக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் நான் கேட்டுட்டு வந்தோடனே எனக்கு என்னுடைய 10th படித்தேன்ல, ஸோ அந்த டைமிங்கில் நான் வந்துட்டு போயிட்டேன். நம்மளும் இந்தமாரி தானே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மெமரி வந்துட்டு ரீகால் ஆக ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது மாதிரி உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்தமாரி ஒரு மூமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னு தெரில. இந்தமாரி ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட் வந்துட்டு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. ஸோ எனக்கு கிடச்சிது. ஸோ அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், சி யூ தட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூட். ஸோ சாந்தி. ஓகே பாய், சி யூ தட். ஓகே பாய்.